திராவிட மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமான்னு பிரகாஷ் ராஜ் அவர்கள் இன்றைக்கு பிரச்சார களத்துல இறங்கி இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கு அவர் நிறைய விளக்கங்களும் ஜஸ்டிபிகேஷன்ஸும் வந்து கொடுக்குறாரு. நான் பேசின அளவுக்கு அரசியல் நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை நோக்கி கேட்கிறாரு. தம்பி நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட நீங்க சினிமாவில் பெரிய ஒரு ஆக்டரா இருக்கலாம், ஆனா நீங்க பாலிடிக்ஸ்ல லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து எல்லாருமே வந்து சினிமாவை மையப்படுத்தி அவரை விமர்சனம் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக மேடைகள்ல விஜய் அவர்களை பத்தி பெரிய அளவுல பேசுனதே கிடையாது. ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க அவருக்கான ஒரு விஷயத்தையும் வந்து கன்வே பண்றதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வைத்து, சினிமா ஆட்களை வைத்தோ அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்களோன்ற ஒரு கேள்வி வருது. சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா மாடலா, திராவிட மாடலா, அடிமை மாடலா? பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான பிஜேபி எதிர்ப்பாளர். அதுல வந்து சந்தேகமே இல்லை. அவர் வந்து ரொம்ப நாளாவே வந்து எப்போ வந்து பிஜேபி ஒரு பெரிய சக்தியா இங்க வர ஆரம்பிச்சதோ இந்தியாவில், அப்போல இருந்தே ரொம்ப தீவிரமான அரசியல் பேசக்கூடியவர். எலெக்ஷன்ல கூட போட்டி போட்டிருக்காரு. அவருக்கும் விசில் சின்னம் கொடுத்தாங்க ஆக்சுவலா அங்க கர்நாடகாவில் போட்டியிடும் போது. அந்த ஒரு கனெக்டிவிட்டி வேற இருக்கு, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. பட் சினிமான்னு வரும்போது விஜய் மேல வந்து எப்பவுமே அவர் ஒரு அன்பா தான் பேசியிருக்காரு. எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து பேசினது இல்லை. நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து விஜய் சரவணவேலுனா இவர் வந்து முத்துப்பாண்டி தான் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அதே விஜய் ஃபேன்ஸ் வந்து முத்துப்பாண்டி மேல பயங்கர கோபத்துல இருப்பாங்க அவர் பேசினது. பட் பிரகாஷ் ராஜ் வந்து வன்மத்துல பேசுற மாதிரி நான் பார்க்கல. இப்போ வேற சில நடிகர்கள் பேசுறாங்க, அவங்கெல்லாம் வந்து விஜயை திட்டினா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும், யாரோ ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு பேசுற நடிகர்கள் சில பேர் இருக்காங்க. அது வந்து சந்தர்ப்பவாதம் முழுக்க முழுக்க. பட் பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு லாஜிக்கை முன்வைக்கிறாருல்ல, நீங்க சினிமால உங்க மேல ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பை வந்து நீங்க அரசியல்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது வேற ஒரு களம், இது நீங்க களத்துல இறங்கி மக்களோட நிக்கணும், அதுக்கப்புறம் தான் வரணும். அதனாலதான் அவர் சீமானை கூட கம்பேர் பண்றாரு. ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது அவருடைய அரசியலை அவர் பேசுறாரு. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு, விஜய் விமர்சனம் பண்றாரு, திராவிட மாடலை அவர் சப்போர்ட் பண்றாரு. திராவிட மாடல்லையும் விமர்சனங்கள் இருக்கு. நம்ம 360 டிகிரியில் உட்காந்து பார்த்தோம்னா அதுலேயும் விமர்சனங்களை வைக்க முடியும். பட் அவரோட கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து அதை பதிவு பண்ணுறாரு. பட் ஆனால் பிரச்சனை எங்கன்னு நான் பார்க்குறேன்னா, மற்ற நடிகர்கள் இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸு அவங்களெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சில கட்சிகள் வந்து இன்டைரக்டாக விஜய் எதிர்ப்புக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பேக் ஃபயராக தான் மாறும்னு நான் நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜோடது கூட அப்படி இல்லை ஸ்பீச், அதில் ஒரு வன்மம் தெரியல எனக்கு. பட் ஆனால் வேறு சிலர் வந்து இப்போ பெரம்பூர் தொகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே யாரெல்லாம் பிரச்சாரத்துக்காக களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் ஒரு பேட்டர்ன் தெரியும். ஜல்லிக்கட்டு ஜூலி வந்து அங்கே பண்ணுறாங்க, திவ்யா சத்யராஜ் அங்கே கேம்பெயின் பண்ணுறாங்க, வைஷ்ணவி பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா திமுகவை ஆதரித்து பேசுவதை விட விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லை அவருடைய சினிமா பிம்பத்தை கேள்விக்குள்ளாக்குவது மாதிரி, இல்லை அவருடைய ரசிகர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாலோயிங், இதை பற்றி பேசுகிறாங்க. அதனால வந்து திமுகவுக்கு எத்தனை ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்றத விட இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. சோசியல் மீடியாவில் இப்போ நான் சொன்ன நபர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. அது வந்து எந்த வகையிலுமே அந்த கட்சியினுடைய வாக்குகளா மாறாது இல்லையா? கண்டிப்பா சார். இப்போ வந்து இவங்க ஒரு டார்கெட்டோட இல்ல ஒரு உள்நோக்கத்தோட வந்து செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். இப்ப குறிப்பா ஜூலி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பயர் பலகை ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போய் சாலையில உட்காந்து ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க மேல வழக்கு பாய்ந்ததுன்னு சொல்லி ஒரு டைம்ல நியூஸும் வந்து வர ஆரம்பிச்சது. சோ இந்த மாதிரி திமுகவினுடைய அழுத்தத்துல தான் ஜூலி அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட வந்து அங்க இணையதளங்கள்ல எல்லாருடைய கருத்தும் அப்படிதான் இருக்கு. ஒரு அவங்க யாருடைய பேர்ல செயல்படலன்றது இரண்டாவது. ஆனா வந்து மக்களுடைய ஒரு பார்வைக்கு அது அந்த மாதிரியா போய் சேர மாதிரிதான் இருக்கு. அது வந்து பெரிய அளவுல அவங்களுடைய பிரச்சாரம் எடுப்படுதோ இல்லையோ, அது திமுகவுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நிறைய நடிகர்களை வந்து கட்சியினர் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜூலி அவர்களா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி சத்யராஜ் அவர்களுடைய மகள், இப்போ விஜயலட்சுமி அவர்கள்லாம் கார்த்திக் மோகன் அவர்களுக்காக வந்து அங்க தொகுதியில வெளிவாக்கம் பண்றாங்க. ராமராஜன் டிவிகேக்கு கேம்பெயின் பண்றாரு. அப்புறம் ஆக்டர் சவுந்தரராஜன் ஒருத்தர், சேரன் அவர்கள் என்டிகே பண்றாரு. அப்புறம் ஏடிஎம்கேலயே பாத்தீங்கன்னா இப்ப மீசி ராஜேந்திரன் ஜாயின் பண்ணிட்டு தேமுதிகவை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ இங்க இந்த 4 முனை போட்டின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேதிக்கு 4 கட்சிகள்லையுமே ஆதரவாக எதிர்ப்பாக நடிகர்கள் பேசுறாங்க. பட் என்னன்னா ஒரு சிலர் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை, இதுல இன்ஃப்ளூயன்சர்ஸையும் சிலர் நம்ம சொல்லணும். அதுல என்னன்னா அவங்களுக்கு இதுல வந்து ஒரு லைம் லைட் கிடைக்கும், அதுக்காக அதை அவங்க பண்றாங்க பாத்தீங்களா. அதை என்கரேஜ் பண்றதுதான் சில நேரங்கள்ல தவறா போய் முடியும். ஒரு வகையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து இந்த மாதிரி நபர்களை பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பண்ணா தலைவருக்கு நல்லா சந்தோஷப்படுவாரு, தலைவரை குஷிப்படுத்துவோம்னு பண்ணுவாங்க.
ஆனால் பல 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 நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த கட்சிக்கோ இல்லை அவங்க வைக்கக்கூடிய அரசியலுக்கோ பேக் ஃபயராக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் மீதும் நீங்கள் தார்மீகமாக அரசியல் ரீதியாக வைக்கிறதுக்கு எவ்வளவோ விமர்சனம் இருக்குது. 4 முதலமைச்சர்கள் வேட்பாளர்கள் இருக்காங்க, 4 பேர் மேலேயும் விமர்சனங்கள் வைக்கலாம். அது வந்து எல்லாரும் ஓகே டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். பட் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வச்சு பேசுறது, இல்லை அரசியலை தாண்டி மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆரோக்கியமான சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. இப்போ அஜித் அவர்கள் இந்த டிவிகேவில் வந்து சீட் கிடைக்காம அதிருப்தியில வந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிட்டு இப்போ பர்சனல் லைஃப் எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அந்த அளவுக்கு அவங்களும் விமர்சனங்களை காட்டமா முன் வைக்கிறாங்க. இப்போ ரஞ்சனா நாச்சியார் அவர்களும் வந்து அதே மாதிரி தான் டிவிகேவில் இருந்து அங்கே போனாங்க, வைஷ்ணவி அவர்கள் டிவிகேல இருந்து அங்கே போனாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அதிருப்தியில அங்கே போய் சேர்ந்துட்டு அவங்களுக்கான ஒரு லைம் லைட் அப்படின்றது அதிகமா கிடைக்குது. இதை வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து வெளியில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ யாரை பேசினா இந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ், அவர் பிரச்சாரத்துல போகக்கூடிய ஒரு ரீல்ஸை பார்த்தாலே வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்கா போகுது. அப்போ நம்ம அவரை பத்தி ஏதாவது ஒண்ணு அவர் புகழ்ந்து பேசினாலும், இப்போ சனம் ஷெட்டி அவங்க அந்த நடிகை வந்து தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா நிறைய பகிர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சிஎம்ஏ இவர் தான், அந்த கூட்டத்தை பார்த்துட்டு 50% வந்து இதுல ஓட்டு போட்டாலே கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க விஜய், அவர் தான் வந்து சிஎம் அப்படின்லாம் வந்து எக்ஸல்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு வடிவத்துல விஜய் அவர்களை டச் பண்ற வகையில நம்மளுடைய கருத்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் அந்த லைம் லைட்ல ஏதோ ஒரு பங்கு இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய கேம்பெயின் இருக்கு. கமலும் விஜயும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் வேற வேற ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்னாலும் இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து சினிமாவை தாண்டிய ஒரு நட்பு அப்படின்றது 2 பேருக்குள்ளயும் இருந்திருக்கு. கமலே ஒரு முறை சொன்னார், நானே ப்ரெஸ் மீட்ல கமல்கிட்ட கேள்வி கேட்டேன், விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களோட தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அங்கே அந்த ஆஃபீஸ் மக்கள் நீதி மையம் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆழ்வார்பேட்டையில் அவருடைய வீடு, அந்த இடத்துல இங்கே தான் வந்து என்னை மீட் பண்ணாரு, என்கிட்ட சொல்லிட்டு தான் போய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு வகையில் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. பட் கமல் வந்து பெரிய அளவுக்கு விஜயை வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்தார். புது கட்சிங்க, அதை ஏன் நம்ம இப்ப விமர்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கூட மேடையில பிரேமலதா அவர்கள் பேசினப்போ யாரையும் திட்டி நான் பேச வரல. ஏன்னா பிரேமலதா அவர்கள் வந்து விஜய் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் அவர்கள் வந்தாங்க, கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி விமர்சனம் வச்சாங்க. நீங்க வந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு லிட்டில் பாயா தான் இருக்கிறீங்க, லாலிபாப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து மேடையில இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கவனிச்சுட்டே இருந்து ஒரு அவருடைய ஸ்டைல்ல அது அவங்களுக்கு வந்து நம்மளதான் விமர்சிக்கிறாரு அப்படின்றத ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா. கமல்ஹாசன் அவர்கள் ஏதாவது ஒரு பகிர்ந்துக்கிட்டா, ஆமா, அந்த மாதிரி அவங்க பேசுறதுல ஒரு வகையில விஜயகாந்த் ஒரு வகையில பிரேமலதா அவர்களை வந்து விமர்சிக்கிற வகையில தான் அந்த மேடையிலே அவர் கருத்து வைக்கிறாருன்ற இதையும் பார்க்க முடியுது. சோ அப்படி அந்த இடத்துல நான் யாரையும் விமர்சனம் பண்ணி அரசியல் செய்ய நான் வரல அப்படின்றத அந்த மேடையிலே அவர் பகிர்றாரு கமல்ஹாசன் அவர்கள். இப்போ அவருக்கே ஒரு சேலஞ்ச். ஆக்சுவலா அவருடைய கேம்பெயின் பாத்தீங்கன்னா இங்க சென்னையில தான் ஸ்டார்ட் ஆகுது, பெரம்பூர் தொகுதியும் அதுல இருக்கு. பெரம்பூர்ல அவர் என்ன பேச போறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்ப திமுக கூட்டணிக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு விஜய் விஷயத்துல, அந்த அணுகுமுறையை கமலஹாசனும் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது ஒரு மாதிரி நெருடலா இருக்கும்ல. அவரும் இந்த சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாரு, அவர் நினைச்சதை சாதிக்க முடியல. இன்னைக்கு அவர் திமுகவை ஆதரிப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்றாரு, அது அவருடைய விருப்பம். விஜய் அவருடைய நெருங்கிய நண்பர், அவருக்கு தம்பி, அவர் பாதையில ரஜினியும் கமலும் எப்படி வந்தாங்களோ அந்த பாதையில வந்து இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறவர் தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அவரை மத்தவங்க விமர்சனம் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணாங்கன்னா தன்னை பார்த்தே கண்ணாடி முன்னாடி நின்று விமர்சனம் பண்றது மாதிரி தான் அது வந்து இருக்கும். ஏன்னா ஒரு நடிகரா வந்திருக்கிறாரு, அரசியல் களத்துக்கு இப்போ திடீர்னு வந்திருக்கிறாரு, அரசியல் பேசல அப்படின்னு எல்லாம் வந்து சினிமாவில் இருக்கும்போது அவருக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் இப்போ விஜய்க்கு நடக்குதுன்றப்போ அந்த விமர்சனத்தை இவரும் முன்வைக்க முடியாது, இல்ல முன்வைக்க மாட்டாரு அப்படின்னு தான் பாக்குறோம். விஜய் அரசியல் களத்துல இருப்பதனால சினிமா நட்சத்திரங்களுக்கும் இல்ல டிஜிட்டல் மீடியால பாப்புலரா இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. அதுல என்னன்னா எல்லா கட்சிகளும் வந்து காலம் காலமா நடிகர்களை பயன்படுத்துவாங்க, அவங்க ஒரு பிரச்சார பீரங்கிகளா இருந்திருக்கிறாங்க, தலைவர்களா இருந்திருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பட் விமர்சனங்கள் அப்படின்றது தனிநபர் மீது தாக்குதல் நடத்துவதோ இல்ல தனிநபர் ஒரு புகழ் வெளிச்சத்தை தேடிக்கிறதுக்கோ அப்படி போயிடக்கூடாது இந்த பிரச்சாரங்கள். உண்மையிலேயே விஜய் அரசியல்ல கேள்வி கேட்க 1000 விஷயம் இருக்கு. அதை கேள்வி கேட்டு அதை முன்னிறுத்தி மக்கள்கிட்ட வந்து இவங்க பேசினாங்கன்னா ஓகே. பட் தனிப்பட்ட விஷயங்களை கொண்டு போறது எந்த தரப்புல பேசினாலும், விஜய் தரப்புல கூட சில பேர் அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ விஜயை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா இமீடியட்டா யார் பேசுறாங்களோ அவங்க கட்சியில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து அதை பத்தி பேசுறது. ஸோ அதுவுமே அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஒரு ஆரோக்கியமான முறையில் அரசியல் பண்ணாதான் இந்த தேர்தல் வந்து உண்மையான ஒரு மக்களுக்கான
ஜனநாயகத்தை தழைத்தோங்க வைக்கக்கூடிய வகையிலான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜ் அவர்கள் விமர்சனமும் ஒரு டீசென்டான விமர்சனம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆமா, அவரு தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசலையே. அந்த மாதிரி ஒரு டீசென்டான ஒரு விமர்சனமா அவர் வந்து முன் வச்சிருக்காரு. ஒரு அரசியல் களத்துல விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சோ அந்த இடத்துல டிவிகேவும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை அப்படின்றதுல விஜய் அவர்கள் என்னதான் அவருக்கு நெருக்கமானவரா இருந்தாலும், ஜனநாயகன் வரைக்கும் நெருங்கி இருந்தாலுமே நான் விமர்சனம் வைப்பேன் அப்படின்ற வகையில ஒரு கன்சர்னிங்கோட தான் வந்து அந்த விமர்சனத்தை வந்து பாக்குறோம். நீங்க அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இணையதளத்துல அதான் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய விமர்சனம் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றதையும் கருத்துக்களை பகிருங்க.